நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு புதுமையாக கூட இருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கேட்குறது எல்லாமே வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேங்க. அந்த ஆர்டிக்கல்ல ஒரு ரைட்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, யூடியூபோட வீடியோ ஃப்ரேமை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் யூடியூப்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த அப்டேட் நான் ரிசீவ் பண்ணல. நீங்க ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேற இடத்துல நான் அதை பார்த்தேன், அதை நான் டெஸ்ட் பண்ண, ஒர்க் அவுட் ஆச்சு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் இதுதான். இந்த மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். யூடியூபோட ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் யூடியூப்ல. இப்போ யூடியூப் வீடியோக்கு மேலே என்னுடைய கர்சரை வச்சிருக்கேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணா பாருங்க, இதில் காப்பி வீடியோ ஃப்ரேம்னு ஏதாவது இருக்கா? இல்லைல்ல. சரி, யூடியூப் வீடியோவில் நம்ம காப்பி வீடியோ ஃப்ரேம் பார்க்க முடியல. ஸோ இன்னொரு இடத்துல காட்டுறேன் பாருங்க. இது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வீடியோலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுறேன். யூடியூப்பில் ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணுறேன். கர்சரை மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ ரைட் கிளிக். மக்களே நல்லா கவனிங்க. காப்பி வீடியோ ஃப்ரேம் நியூ. நான் என்ன ப்ரௌசரை பயன்படுத்தினேன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தினேன். இப்போ இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இன்னொரு சைடில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே போயிட்டு இந்த கர்சரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறேன். வாவ், காப்பி வீடியோ ஃப்ரேம். அந்த வீடியோட ஃப்ரேமை இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். அந்த இமேஜுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்துருங்க, மெசேஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சென்ட் பண்ணிட வேண்டியதான். எப்படி ஒரு வீடியோட ஃப்ரேமை நம்ம காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம். இந்த புத்தம் புதிய ட்ரிக் நீங்க கூடிய சீக்கிரத்துல யூடியூப்லயும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டோட வேகத்தை நீங்க அவ்வளவா அனுபவிக்க முடியாது. ஆனா இப்ப அப்படி இல்ல. 5G வந்துருச்சு, 6G வரப்போகுது, அதுக்கப்புறம் 7G வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஜிமெயில கண்டிப்பா பயன்படுத்திருப்பீங்க. ஆரம்ப காலத்துல நீங்க ஜிமெயில பயன்படுத்தும் போது அந்த பேஜ் லோட் ஆகுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அதுக்காகவே கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, ஜிமெயில 2 விதமா பிரிச்சாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வியூ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேசிக் HTML வியூ. இந்த ஸ்டாண்டர்ட் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும், அதே மாதிரி புது புது ஃபீச்சர்ஸை நீங்க அனுபவிக்க முடியும். ஆனா இந்த பேசிக் HTML ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு புது புது விஷயங்களை அனுபவிக்க முடியாது. பட் அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்டர்நெட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஜிமெயில ஃபாஸ்டா ஓபன் பண்ணலாம். அதை கூகுள் ஜனவரி 2024 க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஜிமெயில். பாத்துங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே புதுசா இருக்கா? பாத்துட்டீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. லேப்டாப்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சமீபத்தில் கூகுள் ஜிமெயிலை பத்தி ஒரு புது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் யூஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜிமெயில் இன் யுவர் பிரவுசர், பேசிக் HTML வியூ அன்டில் ஜனவரி 2024. இது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல இந்த பேசிக் HTML வியூவை தான் பயன்படுத்தணும். இப்போ அதை சொல்லிய முடிக்க போறாங்க. ஜனவரிக்கு அப்புறம் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு முன்னால இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மக்களே, பாத்துக்கிட்டீங்களா? இதாங்க பேசிக் HTML வியூ ஜிமெயிலோடது. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கா? இதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கிற இடத்துல இதை சோலிய முடிக்க போறாங்க. நல்லா பாத்துக்கங்க. சரி, இதோட சோலிய முடிக்க போறாங்க. இதோட யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா படிங்க. சம் ரீசன் பீப்புள் யூஸ் பேசிக் HTML வியூ இன்க்ளூட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. லோட் அண்ட் ரன் ஃபாஸ்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரீடர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே பேசிக் HTML வியூவை ஜிமெயில்ல பயன்படுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்லோவர் இன்டர்நெட் கனெக்ஷன், ஓல்டர் வெப் பிரவுசர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேசிக் HTML வியூவை ஜிமெயில்ல பயன்படுத்திருக்காங்க. இந்த பேசிக் HTML வியூவை எப்படி பயன்படுத்துறது தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன். கூகுளோட சர்ச் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டா இமெயில் வரும். கூகுளோட ஜிமெயில். இதை நான் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஓபன் ஆகும். ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டம் ரைட்ல ஒரு சின்ன லிங்க் நீங்க பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல தான் கிளிக் பண்ணணும். பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இதாங்க 2020 பேடிஎம் என்ன பண்ணாங்கன்னா பிரத்யேகமான ஒரு வெப்சைட்டை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வெப்சைட் எதுக்குன்னா கூகுளுக்கு போட்டியா, அதாவது கூகுள் பிளே ஸ்டோருக்கு போட்டியா
பேடிஎம் ஒரு வெப்சைட்டை அறிமுகப்படுத்தினாங்க, மினி ஆப் ஸ்டோர் அப்படிங்கிற பேர்ல. அது சக்சஸ் ஆச்சா சக்சஸ் ஆகலையா அந்த கதை அப்புறம். அதுக்கப்புறம் சாம்சங், ஷாமி அவங்களும் பிரத்யேகமான ஆப் ஸ்டோர்லாம் அறிமுகப்படுத்தினாங்க கூகுள் பிளே ஸ்டோருக்கு போட்டியா. களத்துல நின்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நினைச்சு தான் களத்துக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் தெரியல, காலப்போக்கில் அது அப்படி மங்கி போச்சு. இப்போ அவங்கள மாதிரியே போன்பேயும் களத்தில் இறக்கிருக்காங்க. நாங்களும் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். டெவலப்பர்ஸ் எல்லாரும் வாங்க, உங்களுடைய ஆப்ஸை ஃபுல்லாக இதில் அப்லோட் பண்ணுங்க. இந்த யூசர்ஸ்லாம் வந்து இன்ஆப் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 30% கமிஷன் வந்து பிளே ஸ்டோரும் ஆப் ஸ்டோரும் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. ஜெயிப்பாங்களா? கூகுள் பிளே ஸ்டோருக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்களா? பார்க்கலாம் அந்த வெப்சைட் என்னங்கிறது. கூகுள் பிளே ஸ்டோருக்கு போட்டியா indusAppStore.com போன்பேல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாமா? இண்டஸ் ஆப் ஸ்டோர் பப்ளிஷ் யுவர் ஆப் டுடே. சேம் கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி தான். பப்ளிஷ் நவ் 12 மொழிகள்ல நீங்க பப்ளிஷ் பண்ண முடியும். 24/7 சர்வீஸ். 0% கமிஷன் ஆன் இன் ஆப் பர்ச்சேஸ். யாராவது உங்க ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இண்டஸ் வந்து 0%, அதாவது உங்கள்கிட்ட எந்தவித கமிஷனும் வாங்காது ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. லான்ச்சிங் சூன் ஃபார் யூசர். ஸோ இந்த ஆப் ஸ்டோர்லையும் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை நீங்க பயன்படுத்த முடியும். ஃபார் மார்க்கெட்டர்ஸ், ஃபார் டெவலப்பர்ஸ். லோக்கல் லாங்குவேஜ் டிஸ்கவரி 12 மொழிகள்ல, ஆங்கிலம் மட்டும் இல்ல பிற மொழிகளும் நீங்க இதுல அப்லோட் பண்ணலாம். அப்லோட் மீடியா அண்ட் வீடியோஸ் இன் இந்தியன் லாங்குவேஜ். லான்ச் பேட், வீடியோ லெட் ஆப் டிஸ்கவரி. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த இண்டஸ் ஆப் ஸ்டோர்ல பார்க்கலாம். நீங்க ஜிமெயில வெப்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இதை நீங்க முறையா பயன்படுத்திருப்பீங்க. ஒரு அன்லிமிட்டடான இமெயில்ஸ்லாம் வந்து உங்களுடைய இன்பாக்ஸ்ல குமிஞ்சு கிடக்குன்னா நீங்க ஈஸியா அதை டெலிட் பண்ணிட முடியும். எப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் டாப்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா, அதை நீங்க வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ரைட் மார்க் ஆகும், மொத்த இமெயிலும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். அதிகபட்சமா ஒரு 50 இமெயிலை வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் இதில் வந்து டெலிட் பண்ணலாம். டெலிட் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் பண்ணலாம். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதில் கிடையாது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த விரலை வச்சு டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இமெயிலாக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணணும், மற்ற விஷயங்களை பண்ணணும். இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நீங்கள் வெப்பில் பண்ணீங்கல்ல அதே இதை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய வாட்டி அப்டேட்டை கொடுத்துட்டேன், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதோட டெமோவை காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜிமெயிலை வெப்ல பயன்படுத்தும் போது உங்களுடைய ஜிமெயிலோட அக்கௌண்ட்ல இன்பாக்ஸ்ல 1000க்கும் மேற்பட்ட இமெயில் இருக்கு. அதை டெலிட் பண்ணணும். அதை நீங்க ஒன் பை ஒன்னா டெலிட் பண்ணீங்கன்னா டைம் எடுக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான டைம் அதிகம். ஸோ இதை நீங்கள் தவிர்த்துட்டு இந்த மாதிரி அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். அது எப்படி தெரியுமா? மேலே பாருங்க ஒரு சின்ன டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா பூம் செலக்ட் ஆயிடுச்சா? எத்தனை செலக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க, கிட்டத்தட்ட 50 இமெயில் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ செலக்ட் பண்ண இமெயிலை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆர்கைவ், ரிப்போர்ட் பண்ணலாம், குறிப்பாக டெலிட் பண்ணலாம், ஸ்டோரேஜை அதிகப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி இன்னும் பிற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரு 50 இமெயிலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இது ஆண்ட்ராய்டில் பண்ண முடியுமா? ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஜிமெயிலில் மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண முடியுமா? செக் பண்ணிடலாமா? லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமெயிலுக்கும் பக்கத்தில் ஒரு டப்பா இருக்குது. அதை நம்ம தட்டி 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 இந்த மாதிரி செலக்ட் பண்ணும் போது மேலே அந்த கவுண்டிங் கூடும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இப்படித்தான் இவ்வளவு நாள் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? ஜிமெயிலை வெப்ல பயன்படுத்துற மாதிரி ஏன் ஆண்ட்ராய்டில் ஜிமெயிலில் இந்த மாதிரி பண்ண முடியல? எஸ் நண்பர்களே, அந்த ஜிமெயிலை வெப்பில் பயன்படுத்தும் போது செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்துனீங்கல்ல, அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. காத்துருங்க, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு புதுமையாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.